ட்ரம்ப் போடக்கூடிய டாரிஃப்ல சீனா நல்லாவே தடுமாறுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்புட்ன்னா, அவர் ஒன் ஷாட்ல போட்ட 3 டாரிஃப் அப்படிங்கிறது மெக்சிகோ, கனடா, சீனா தான். இதுல கனடாவும், மெக்சிகோவும் ஃபர்ஸ்ட்டு ஒரு மாரி பேசினாலும், அதுக்கடுத்து செயல் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு ஆதரவா அனுசரணையாவே பயணிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஐயா சாமி நாங்களும் எல்லைகள்ல ஆள் போடுறோம். நாங்களும் எல்லைகள்ல வேலி போடுறோம். ஒரு பயம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வர முடியாது. ஏதோமா மனசு கோணாம நாங்க நடந்துக்கிறோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? அப்படின்னு சொல்லி இறங்கி வந்துட்டார்கள். ஆனா, இப்படி வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே, ட்ரம்ப் அதுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் குடுத்துறார். என்ன அப்புட்ன்னா, தேதிய தள்ளி வச்சார். இந்த தேதிக்கு அப்புறம் எஃபெக்டிவா இது பயணிக்கும் அப்படின்னு. அது போக பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சுட்டார்கள். இது எல்லாம் ஆக்டிவா முடிஞ்சு இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. கனடா ரொம்ப ஆபத்தான பயலுக அப்படின்ட்டாரு. மெக்சிகோவ பொறுத்தவரையும் நல்ல பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அவங்க நாட்டு தலைவரோட அவங்க நாட்டு தலைவர எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல உறவு இருக்கு. அதுக்காக பார்டர் எல்லாம் தொறந்து விட முடியுமா என்னால? அது வேற, இது வேற அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாரு. அப்ப என்ன அனுசரணையா வந்தாலும் பெனிஃபிட்டா பயணிக்கலாம். அதுக்குன்னு தூக்கி குடுக்க போறது கிடையாது. அமெரிக்கா எந்த காலத்திலயும் தூக்கி குடுக்கறது இல்ல. அது வேற கத. இருந்தாலும் பல விஷயங்கள விட்டு குடுத்து போவோம். அப்படிலாம் கிடையாது. இங்க விட்டு குடுக்கறதே தேவையில்ல. ஒண்ணா எனக்கு பெனிஃபிட்டா, என் எல்லைகள் பிரச்சனை இல்லையா? ஓகே அப்படிங்கிற மாரி தான். இப்படி 2 பிரச்சனைகள அவர் ஏறக்குறைய ஸ்மூத்தாவே முடிச்சுட்டாரு. இப்ப ஒரு சைடு பார்டருக்காக இவர் செலவு பண்ண போறாரு அப்புட்ன்னா, இன்னொரு சைடு மெக்சிகோவும் செலவு பண்ண போகுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு காஸ்ட் கட் ஆகுது. இவரு சாதிச்சுட்டாரு அப்படிங்கிறது தான். அமெரிக்காவ பொறுத்தவரையும் அவர்கள் இந்த காச மிச்சப்படுத்தணும், தலைவலிகள குறைக்கணும், போதைப் பொருள் நடமாட்டத்த குறைக்கணும். இந்த விவகாரத்த பூரா ஒரு கிளியர் கட்டான ஜோனுக்குள்ள கொண்டு போயிட்டாரு. ஆனா, சீனாவ பொறுத்தவரை சீனா பதிலுக்கு டாரிஃப் போட்டுச்சு. டாரிஃப் போட்டது மட்டும் இல்லாம, திருப்பி ஒரு டைம் சீனா குடுத்துச்சு. இதுக்குள்ள அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்தா யோசிக்கலாம் அப்படின்னு. ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரையும் சீனாவுக்கு டைமும் குடுக்கல. சீனா குடுத்த டைமுக்குள்ளயும் இவர்கள் போல. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கும் ஒண்ணும் தேவை கிடையாது அப்படின்னே ட்ரம்ப் சொல்ட்டாரு. போதைப் பொருள் விக்கிற பயலுகளோட நமக்கு என்ன பேச்சு அப்படின்ட்டு போயிட்டாரு அசால்ட்டா. இப்ப சீனாவோட மனநிலை என்ன அப்படிங்கிறது தான் ஏறக்குறைய ஒரு பதட்டமான நிலைமை தான். ஏன் அப்படின்னா, இப்படி டாரிஃப்க்கு டாரிஃப் போட்டு போனா, சீன பொருளாதாரம் அப்படிங்கிறது ஆட்டங்காண ஆரம்பிச்சுரும். அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வராதான்னு கேட்டா, லைட்டா எதுவும் வரலாம். ஆனா, வலிக்கிற அளவுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அது போக ஏற்கனவே 1 டசன் கூட்டத்தோட வம்பிழுக்கக்கூடிய அமெரிக்கா கிட்ட அந்த 1 டசன் கூட்டமும் சரண்டர் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த டாரிஃப் யுத்தத்த யாருமே எடுத்துட்டு போக விரும்பல. எப்படியோ டாரிஃப் யுத்தம் நம்மள நோக்கி வருதா, பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணு அப்படின்னு சொல்லி, இந்தியா போன்ற நாடுகள்லாம் செயல்பட ஆரம்பிச்சுட்டார்கள். ஐய்யயோ! நம்ம பேர தான் இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட்டு சொல்ட்டான். என்னப்பா வேணும்? பார்டர்ல நாங்களும் செக்யூரிட்டிய இன்கிரீஸ் பண்றோம். பார்டர்ல நான் வேலியே போடுறேன் அப்படின்னு மெக்சிகோ, கனடா போட்டி போட்டு பஞ்சாயத்துகள முடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அவர் முதல்ல கிரவுண்ட செட் பண்றாரு. அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது அமெரிக்காவ சுத்தி சீனாவ தூக்கி வீசுற வழி. அமெரிக்காவ சுத்தி எந்த இடைஞ்சலும் இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் வேற வேலை என்ன? அமெரிக்கா ரிட்டயர்ட் ஆக போதா? இவ்வளவு பெரிய வார் மிஷின ரிட்டயர்மென்ட் குடுத்து வீட்டுக்கு அனுப்ப போறார்களான்னு கேட்டா, மொத்த வார் மிஷினையும் அங்கிட்டு, அங்கிட்டு ஆக்டிவா வச்சிருந்தார்கள். அம்புட்டையும் நோக்கி சீனா திசைக்கு திருப்பி விடுவார்கள் அப்படிங்கிறத. அதனால சீனா படுபாதாளத்துல சிக்கிக்கிச்சு. சரி சீனா படுபாதாளத்துல சிக்கியிருக்கு. இந்த ஒட்டுமொத்த பிக்சர்லயும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்த குடுக்கறது எங்க அப்புட்ன்னா, ஐரோப்பா குடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்புட்ன்னா, ஐரோப்பா சொல்லியிருக்கு. அதாவது இந்த டாரிஃப்ப வச்சு ஒரு நாட்ட வழிக்கு கொண்டு வர முடியாது. டாரிஃப்ப வச்சு ஒரு நாட்டுல நம்ம செல்வாக்கு கொண்டு வர முடியாது. இன்னும் சொல்லப்போனா இந்த டாரிஃப் வார்ல யாருக்குமே வெற்றி கிடைக்காது அப்படின்ட்டாய்ங்க. என்னடா இது ஐரோப்பா புத்தரா மாறிட்டீங்களாடா? அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிற மாரி இருக்கு. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா டாரிஃப் அப்படிங்கிறது இப்ப வெளிப்படையா பேசுது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளிப்படையா பேசினார்கள். ஆனா என்னைக்குமே ஐரோப்பா எல்லா நாடுகள் கிட்டயும் சொல்றது, ஐரோப்பிய ட்ரேடு வேணுமா? வேணாமா? ஐரோப்பிய எம்பிக்கள் குழு வரும். உங்க ஊர்ல நல்லா தான் இருக்கா? தண்ணி வருதா? அந்த மக்கள கொடுமைப்படுத்துறியா? அப்படின்னு சொல்லி பார்க்கும். அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் இந்தியா மட்டும் கிடையாது. உலகத்துல எல்லா மூலைகளுக்கும் ஐரோப்பிய பாராளுமன்ற எம்பிக்கள் குழு போகும். எதுக்கு அப்புட்ன்னா, ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு உள்ளூர்ல. உள்ளூர்ல நடந்திருக்கும். அத போய் நாங்க பார்த்து சர்டிபிகேட் குடுக்குறோம்பாய்ங்க. இதே மாரி இந்தியால ஆர்டிகிள் 370ய தூக்குனதுக்கு அப்புறம், "டேய் இங்க ஒண்ணுமே இல்லடா. எல்லாரும் வளமா இருக்கார்கள், சந்தோஷமா இருக்கார்கள்" அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அமெரிக்காவே அத புரிஞ்சு ஏத்துக்கிட்டு ஒதுங்குச்சு. ஆனா, ஐரோப்பிய யூனியன் மட்டும் அவர்களோட குழுவ அனுப்புச்சு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவ அனுப்புச்சு. எதுக்கு அப்டின்னா, நாங்க பார்த்து தான் சொல்லுவோம். இல்லாட்டி ட்ரேடு வராது பார்த்துக்க அப்டின்னாய்ங்க. அந்த உத்தம புத்திரர்கள் தான், இன்னைக்கு ட்ரேடு மூலியமா எதுவும் சாதிக்க முடியாது. ட்ரேட்ல வெற்றி தோல்வி யாருக்கும் கிடையாது அப்டின்னு புத்தர் எங்கேயோ எழுதி வச்சிருந்தத படிச்சுட்டு வந்து, இப்ப வாசிச்சு காட்டுறாய்ங்க. எதுக்கு? அமெரிக்கா நம்ம மேல அடுத்து போட்டுறக்கூடாதுங்கிற பயம். ஆனா, எந்த தகுதியுமே இல்லாம திங்கு திங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்தது யாரு அப்புட்ன்னா, ஐரோப்பிய யூனியன் தான். அந்த ஐரோப்பிய யூனியன் ட்ரம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தடுமாறுது, பயப்படுது, கால்ல விழுகுது அப்படிங்கிறது, சீனா விழுகுறது எந்த அளவுக்கு சந்தோஷமோ, அதே மாரி இந்த யூனியன் தனிப்பட்ட பகைன்னு ஒண்ணும் கிடையாது. இந்த யூனியனா செஞ்ச சேட்டைக்கு இந்தியா மட்டும் கிடையாது. இந்த மாரி சேட்டையான விவகாரங்கள அனுபவிச்ச எல்லா நாடுகளுமே ஐரோப்பிய யூனியனோட இந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்து ஒரு குஷியான மனநிலையில் தான் இருப்பார்கள்ங்கிறது எதார்த்தமான உண்ம. நன்றி. வணக்கம்.